எல்லோருக்கும் வணக்கம். உங்க கூட உங்க நண்பன் மனநல மருத்துவர் டாக்டர் சந்தோஷ் பேசுறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேச போறோம். அது என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதாங்க மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நமக்கு வேலை, குடும்பம், உறவுன்னு எல்லா பக்கமும் இருந்து வரலாம். ஆனா இதை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு 10 சூப்பர் வழிகளை சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. உடற்பயிற்சி. உங்க உடம்பை அசைச்சு வேலை செய்ய வைங்க. காலையில 30 நிமிஷம் ஓட்டம், வாக்கிங் அல்லது யோகா எது வேணும்னாலும் பண்ணலாம். உடற்பயிற்சி செஞ்சா நம்ம மூளையில எண்டோர்பின்ஸ் என்ற ஹார்மோன் சுரக்கும். இது நம்ம மனசை ஜாலியா சந்தோஷமா வைக்கும். 2. நிம்மதியான தூக்கம். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை. தினமும் குறைஞ்சது 7 முதல் 8 வரை மணி நேரம் நல்லா தூங்குங்க. போதுமான தூக்கம் இல்லைன்னா மன அழுத்தம் அதிகமாகும். 3. சத்தான சாப்பாடு. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உங்க மனசுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதிக கொழுப்பு, இனிப்பு உள்ள உணவுகளை தவிர்த்து பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள்னு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. இது உங்க மனசை ஆரோக்கியமா வைக்கும். 4. மூச்சு பயிற்சி. ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க சுவாசத்தை மட்டும் கவனமா கவனிச்சு பாருங்க. மூச்சை நல்லா இழுத்து நிதானமா வெளியே விடுங்க. இது உங்க மனதை அமைதிப்படுத்த உதவும். 5. சரியான நேர நிர்வாகம். உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு லிஸ்ட் போட்டு வச்சுக்குங்க. முக்கியமா என்ன வேலையை முதல்ல முடிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அப்படி செஞ்சா வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கலாம். இது மன அழுத்தத்தை குறைக்கும். 6. பொழுதுபோக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நேரம் ஒதுக்குங்க. பாட்டு கேட்கிறது, புத்தகம் படிப்பது, படம் வரைவது அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பொழுதை கழிக்கிறதுன்னு எது வேணும்னாலும் பண்ணலாம். இது மனசை சந்தோஷமா வைக்கும். 7. சமூக தொடர்பு. மனசு பாரமா இருக்குன்னா உங்க குடும்பத்தினர்கிட்டயோ அல்லது நண்பர்கிட்டயோ பேசுங்க. உங்க உணர்வுகளை பகிர்ந்துக்க பயப்படாதீங்க. பேசுறது உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். 8. இயற்கையோடு இணைந்திருத்தல். வெளியே போங்க. பூங்கா, கடற்கரைன்னு இயற்கையோடு கொஞ்சம் நேரம் செலவழிங்க. சுத்தமான காற்று, அமைதியான சூழ்நிலை உங்க மனசை அமைதிப்படுத்தும். 9. உங்க உணர்வுகளை எழுதுங்கள். உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு டைரியில எழுதுங்க. உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழி. 10. உதவி கேட்க தயங்காதீங்க. ஒருவேளை இந்த வழிகள் எதுவுமே உங்களுக்கு உதவலைன்னா ஒரு மனநல மருத்துவர் அல்லது ஆலோசகரை சந்திச்சு பேசுங்க. உங்களுக்கு உதவி செய்ய எப்பவுமே ஆட்கள் இருக்காங்க. இந்த 10 வழிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க மன அழுத்தம் குறைஞ்சு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.